ஓம் கருவூர் சித்தர் பெருமானை போற்றி. ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவைனாலும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துன்ப கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் சுவலட்சுமி முத்தையாவின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஆவணி மாதத்திற்குரிய சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம். கோள்களின் கோச்சார் நிலையை வைத்து சூரிய பகவான் நமக்கு சிம்மத்திற்கு பிரவேசம் ஆவதை தான் ஆவணி மாதம் சொல்கிறோம். இந்த ஆவணி மாதம் ஆகஸ்ட் 18 முதல் செப்டம்பர் 17 வரை. இந்த மாதம் என்ன ஒரு சிறப்பான விஷயம் கேட்டீங்கன்னா, பண்டிகைக்கு உரிய நாட்கள்னு சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாம சுக்கிரன் ஆட்சியாக போகிறார் மாத பிற்பகுதியில. அவர் தான் இயங்கும் சக்தி. அவரால் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது, நம்முடைய தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம் அப்படின்ற நிகழ்வுகள்ல என்ன மாதிரியான சிறப்பான ஒரு அதிரடியான திருப்பங்களையும் நமக்கு சாதகமான பலன்களையும் தர இருக்கிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம். சுக்கிரனாலே மலர்கள், வாசனை மிகுந்த மலர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனது மயக்குதுங்க இந்த மல்லிகைப்பூ வாசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த மாதிரி 12 ராசிக்கும் என்ன மாதிரியான மலர்களை நம்ம பயன்படுத்தினா, பெண்கள் நம்ம தலையில வச்சுக்குவோம், ஆண்கள் உடன் வைத்துக் கொண்டால் என்ன மாதிரியான சிறப்புகள், அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் என்பதை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆவணி மாதம் பொறுமை பெருமை சேர்க்குன்னு சொல்லலாம். ஏன்னா 3 கிரகங்கள் 8ஆம் இடத்துல உங்களுக்கு சேர்க்கையாக போகிறாங்க. ஏற்கனவே நம்மளுக்கு 3இல் சனி அமர்ந்து அவரும் வக்ரமாய் இருக்கிறார். அப்ப எப்படி இருக்கும் லக்னாதிபதி, எல்லாமே இந்த காலகட்டம் செஞ்சே ஆகணும், ஒருத்தர் 100 ஆதாரம் எடுக்கணும்னா முடியுமா? அப்படி இருக்கும்போது நிறைய தடை தாமதம் தான் வந்தாங்க. நம்மளுக்கு எப்படி ஒரு டிப்ரெஷனு, உடல் சோர்வு, மனசோர்வு எல்லாம் ஒன்னா வந்துடும். எல்லாரும் சேர்ந்து கும்மி அடிப்பாங்கன்னு அந்த மாதிரி தான் எல்லாரும் கை கோர்த்து நம்மளை என்ன சொல்றது, இதுல நீ ஜெயிச்சு வருவியான்னு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு நேரம். பொறுமையா விழிப்புணர்வோட கூடுதல் கவனமா இருந்தா மகரம் சிகரத்தை தொடும். எப்பவுமே சிகரத்தை தொடும். உழைப்பு இருந்தா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அதிக கவனம், விழிப்புணர்வு. தவறாக ஒரு அடி எடுத்து வச்சாலும் பயங்கரமான லாஸ் நம்மளுக்கு சந்திக்க வேண்டியது வரும், பிரச்சனையை சந்திக்க வேண்டியது வரும். கவனம், உணர்ச்சி வசப்படாமல் உத்வேகத்துடன் செயல்படணும். மாத பிற்பகுதியில் உங்களுக்கு சுக்கிரன் ஆட்சியானவுடனே கொஞ்சம் தைரியம் வந்துடும். முற்பகுதியில் சைலண்டா அப்படியே கடந்து வந்துருங்க. ஒரு நார்மலா வேலை செய்யற சம்பளம் வருதுன்னா கம்முன்னு வந்துட வேண்டியது. மாத பிற்பகுதியில உங்களுக்கு கொஞ்சம் படிப்படியா ரிலாக்ஸ் ஆகும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை பலு, பரிச்சுமை, அழைத்தல் எல்லாமே இருக்கும். தசாபுதி சிறப்பாகாதவங்க கூடுதல் கவனம், விழிப்புணர்வு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பதவி உயர்வு உண்டுனாலும் வேலை பலு அதிகமாக காணப்படும். மேலதிகாரி உடன் பணிபோரை அனுசரித்து செல்லணும். எவ்வளவு செஞ்சாலும் திருப்தி இருக்காது. அதுல ஒரு களை கண்டுபிடிக்கிறதுக்குமே உட்கார்ந்துருக்கா மாதிரி நம்மளுக்கு தோணும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு நீங்க சின்ன விஷயம் செஞ்சாலும் பெரிய விஷயம் செஞ்சாலும் பூதாகரமாக வெளியே தெரியக்கூடிய காலம். அதனால அமைதியாக கடந்து வந்துருங்க. மற்றவங்களுடைய குறைகளை, குற்றங்களை சுட்டி காட்டக்கூடிய நேரம் இது கிடையாது. மௌனம் சர்வார்த்த சாதகம் சொல்லியாச்சு. பண வரவோட செலவு அதிகமாக இருக்கும். திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும். வார்த்தைகளில் கவனம், விவாதம் வேணாம். குடும்பத்தில் அமைதி காக்கணும். கோபத்தை கட்டுப்படுத்தணும். பிரச்சனை தேடி சொல்லுவாங்கல்ல, அலையா இருந்தா இல்லையா தேடி வருது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது குடும்ப உறுப்பினர்களை ஆலோசனை செய்து எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. அதே போல ஆரோக்கியத்துல பிபி, சுகர் இல்லாம பார்த்துக்கொள்வது. ஹெல்மெட் இல்லாமல் வெளியில் இந்த காலகட்டம் செல்லக்கூடாது. ஒரு சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய், பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவது. அது மட்டும் இல்லாம ஒரு இன்ஃபெக்ஷன் நல்லா வீட்லயே வெளியிலேயே அந்த டாய்லெட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்க. கண்புரை, இந்த கண் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் கண்புரை ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அதனால கூடுதல் கவனம். உடல் ஆரோக்கியம் கூடுதல் கவனம் அண்டர்லைன் சொல்லியாச்சு. அதிகப்படியான உழைப்பு போட்டாலும் அதுக்கான ரிசல்ட் தாமதம், லேட்டா இருக்குது, இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு சூழல்லாம் ஏற்படும் இல்லையா ஒரு சிலருக்கு. இல்லை அவங்க பிறப்பு ஜாதகத்தை தான் நம்ம அதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம பார்க்க வேண்டியது. அப்ப அதில் ஏற்படுற அந்த உடல் சோர்வு, மனசோர்வுக்கெல்லாம் மெடிடேஷன், யோகா, தியானம் ரொம்ப அவசியம். உணவு முறையை சரியா கையாளுங்க. சீரான உணவு முறை. ஏன்னா அதிக காரம், ஸ்பைசி உணவுகளை இந்த காலகட்டம் எடுத்துக்கொள்ள கூடாது. நெஞ்சு எரிச்சல், கேஸ்ட்ரிக் அல்சர் இதெல்லாம் கூடுதலாகக்கூடிய நேரம். நீங்க என்ன மலர் பயன்படுத்தலாம்? 8ஆம் தேதியில் பிறந்திருக்கிறீங்க. இப்ப 8 நம்ம ஒரு 17, 26ஆம் தேதியில் பிறந்தாலும், நம்மளுக்கு மகர ராசி லக்னத்தில் பிறந்திருந்தாலும் நீங்க என்னன்னா மல்லிப்பூ யூஸ் பண்றது ரொம்ப சிறப்பு. அதே போல வகுடு எடுக்கிறீங்க. இப்ப தலை வாரும் போது பெண்களாக இருந்தால் கோண வடிவு எடுத்து வாருவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் உங்கள் முயற்சிகளில் வெற்றியையும் அருமையாக அழைத்து கொண்டு வரும். மகர ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.